அப்ரஹாம், இந்த புதிய போப்பை தேர்ந்தெடுக்கும் நடைமுறை என்பது ஒரு சுவாரஸ்யமான ரகசியமாக நடைபெறும் ஜனநாயக வாக்களிப்பு என்று கூறலாம். எனவே அந்த அளவுக்கு அந்த ஜனநாயக வாக்களிப்பு நடைபெறும். நீங்கள் பார்த்தால் அதிர்ச்சியப்படுவீர்கள், ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு புதிய போப்பினை தேர்ந்தெடுப்பதற்காக 34 மாதங்கள் தொடர்ந்து தினமும் 3 முறை 7 முறை வாக்களித்து மீண்டும் மீண்டும் வாக்களித்து 34 மாதங்களுக்கு பிறகுதான் ஒரு போப்பை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பொதுவாக உலக கத்தோலிக்க கிறிஸ்துவின் தலைவரான போப்பாண்டவரை தேர்வு செய்ய குறைந்தது 2 வாரங்கள் ஆகும். ஆனால் 34 மாதங்கள் கூட ஆகியிருக்கிறது. இப்போது இவர் இறந்திருப்பதால் இவருக்காக போப் பிரான்சிஸ்காக 9 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும். பிறகு 15 நாட்களுக்குள் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகின் பல்வேறு இடங்களை சேர்ந்த 80 வயதுக்கு உட்பட்ட 138 கார்டினல்கள் வாக்களித்து புதிய போப்பை தேர்வு செய்வார். ஆனால் மொத்தமாக உலக அளவிலே 252 கார்டினல்கள் இருக்கிறார்கள். இவர்களில் 138 பேர் தான் 80 வயதுக்கு உள்ளே இருக்கிறார்கள். எனவே 80 வயதுக்கு உட்பட்ட 138 பேர் தான் தேர்வு செய்வார்கள். ஆசியாவிலிருந்து 24 கார்டினல்கள், இந்தியாவிலிருந்து 4 பேர் சென்று புதிய போப்பை தேர்வு செய்வார். மொத்தமாக நீங்கள் பார்த்தீர்கள், வட அமெரிக்காவில் 16, மத்திய அமெரிக்காவில் 4, தென் அமெரிக்காவில் 18, ஐரோப்பாவில் அதிகபட்சமாக 54, ஆப்பிரிக்காவில் 18, ஆசியாவில் 24, அதில் இந்தியாவிலிருந்து 4 பேர், ஓஷேனியா அதாவது ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவர்கள் 4 பேர் என 138 பேர் தற்போது 80 வயதுக்கு உட்பட்ட கார்டினல்கள். இவர்கள் சேர்ந்துதான் அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அதுபோல் போப் இறந்து விட்டதால் தற்போது தலைமை அதிகாரியாக, வேட்டிகனின் தலைமை அதிகாரியாக இருக்கும் கார்டினல் கெவின் ஃபேரல் தான் தற்காலிக போப்பாக செயல்படுகிறார். அதற்கு அவர்கள் வேட்டிகன் கேமலெங்கோ என்பார்கள். கேமலெங்கோ என்றால் கார்டினல், அதாவது அந்த ஒட்டுமொத்த போப் நிர்வாகத்தையும் சமாளிக்கக்கூடியவர், அதை அதிக நிர்வகிக்கக்கூடியவர் என்ற அர்த்தம். எனவே தற்போது கார்டினல் கெவின் ஃபேரல் தான் இருக்கிறார். அவர்தான் தற்போது இந்த போப் இறந்ததையே அறிவித்திருக்கிறார். அவர் தலைமையில் தான் இந்த வாக்களிப்பு நடைபெறும். 138 கார்டினல்களும் தனி மாளிகையிலே இருப்பார்கள். தனி மாளிகையில் அவர்கள் அடைக்கப்படுவார் என்ற பூட்டப்படுவார்களுக்குள் சென்றவுடன் சென்ட் மார்த்தாஸ் ஹவுஸ் என்று அழைக்கிறார்கள். அந்த சென்ட் மார்த்தாஸ் ஹவுஸில் தான் இருப்பார்கள். இந்த 138 பேரிலே 2 பங்கு வாக்கு பெறுவரே புதிய போப்பாக அறிவிக்கப்படுவார். அதாவது 92 வாக்குகளை பெறுபவர் புதிய போப் என அறிவிக்கப்படுவார் என்பதுதான் அங்குள்ள நடைமுறையாகும். புதிய போப் தேர்வானதும் வாக்களித்த சீட்டுகள், அதாவது வாக்களிப்பதற்காக பயன்படுத்திய சீட்டுகள் எல்லாம் சில ரசாயனங்களோடு சேர்த்து எரித்து புகை வெளியே, சிம்னி ஒன்று இருக்கும், அந்த சிம்னி வழியே புகை வெளியேடப்படும். அந்த புகை வெளியே வரும்பொழுது அது வெண்புகையாக இருந்தால் புதிய போப் தேர்வாகிவிட்டார் என்று அர்த்தம். கரும்புகையாக இருந்தால் அது போப் இன்னும் தேர்வாகவில்லை, தொடர்ந்து நடைமுறையில் இருக்கிறார் என்ற அர்த்தம். இந்தியாவிலிருந்து நீங்கள் பார்த்திருந்தால் கேரளத்திலிருந்து 2 பிஷப், தெலுங்கானா, கோவாவிலிருந்து தலா ஒருவர் என 4 கார்டினல்கள் இதற்கு வாக்களிக்க இருக்கிறார்கள். அந்த 4 கார்டினல்கள் பெயரையும் நமக்கு கிடைத்திருக்கு. மொத்தமாக இந்தியாவில் 6 கார்டினல்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் 2 பேர் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள். அந்த 4 பேர் மட்டும்தான் தற்போதைக்கு வாக்களிக்க முடியும் என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல். எனவே அந்த 4 பேர் இருக்கிறார்கள். அந்த 4 பேர் கார்டினல் பிலிப் நெரிஃபெரோ, கார்டினல் கிளிமிஸ் பேசிலிஸ், கார்டினல் ஆண்டனி பூலோ, கார்டினல் ஜார்ஜ் ஜேக்கப் கூர்வகாட். இவர்கள் 4 பேர் தான். இது இருவர் கடைசி ஆண்டனி பூலாவும் ஜார்ஜ் ஜேக்கப் கூர்வகாடும் கேரளத்தை சேர்ந்தவர்கள். கிளிமிஸ் பேசிலஸ் தெலுங்கானாவை சேர்ந்தவர். அதே போன்று பிலிப் நெரிஃபெரோ கோவாவை சேர்ந்தவர். இவர்கள் 4 தான். அதே போன்று போப் தேர்வானதும் எபிமஸ் பப்பான் என்ற இத்தாலிய வாசகம் ஓங்கி ஒலிக்கும். அதாவது புதிய போப் கிடைத்து விட்டார், புதிய போப் தேர்வு, அதைதான் எபிமஸ் பப்பான் என்று இத்தாலியிலே சொல்வார்கள். அந்த எபிமஸ் பப்பான் என்ற ஓங்கி ஒலிக்கும். அதே போன்று வெண்புகை வந்தால் போப் தேர்வாகிவிட்டார் என்றும், கரும்புகை அந்த சின்ன வழியே வெளியே வந்தால் போப் தேர்வாகவில்லை, தேர்வு தொடர்ந்து நடைபெறுகிறது என்ற அர்த்தம். வாக்களிக்கும் 138 பேரில் 138 கார்டினல்களில் 92 பேரின் வாக்குகளை பெறுபவர் புதிய போப் ஆக தேர்வு செய்யப்படுவார்கள். 2 பங்கு வாக்குகளை பெற வேண்டும். அது பெறும் வரை தொடர்ந்து அந்த வாக்களிப்பு நடைபெறும். காலையில் 2 முறை, மதியம் 1 முறை என 3 முறை ஒரு நாளைக்கு நடைபெறும். அதன் தொடர்ந்து நடந்துவிடும். செயின்ட் மார்த்தாஸ் மாளிகையில் தான் கார்டினல்கள் தங்குவார்கள். அவர்களுக்கு வெளியுலக தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்படும். செல்போன் அல்லது தொலைக்காட்சி, தொலைபேசி என எந்த ஒரு வெளி உலக தொடர்பும் இல்லாமல் அவர்கள் தனி அறையில் தான் இருப்பார்கள். அந்த 130 பேரும் கூடி பேசலாம், ஆனால் வெளி உலகில் யாருடன் தொடர்பு கொள்ள முடியாது.
உள்ளே செல்லும் பொழுதே ரகசிய காப்பு உறுதிமொழி எடுத்துவிட்டு தான் உள்ளே செல்வார்கள் அனைத்து கார்டினல்களும். உள்ளே சென்ற பிறகு கார்டினல்களுடன் சில சமையல்காரர்கள், வேலைக்காரர்கள் மற்றும் 2 டாக்டர்கள், அதில் ஒரு சர்ஜன், இவர்கள் மட்டும்தான் உள்ளே இருப்பார். வெளியாட்கள் யாரும் உள்ளே செல்ல முடியாது. இவை அனைத்தையும் கார்டினல் கெவின் ஃபெரல் தான் மேற்பார்வையிடுவார். கடந்த 1268 ஆண்டு புதிய போப்பை தேர்வு செய்வதற்கு 34 மாதங்கள், கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு 2.5 ஆண்டுகள் மேல ஆகியிருக்கு என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். தற்போது இறந்த போப் பிரான்சிஸ் 2 நாட்களிலே தேர்வு செய்யப்பட்டு விட்டார். எனவே தற்போது புதிய போப்பாக யார் வருவார்? அந்த 138 கார்டினல்களில் யாரோ ஒருவர் தான் போப்பாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் அந்த சீட்டிலே எழுதுவார்கள். எழுதி போட்டு அதை 3 பேர் அதை தொடர்ந்து அதை யார் அதிக வாக்குகள் பெற்றுள்ளார் என்பதை கணக்கெடுப்பார்கள் 3 கார்டினல்கள். அதன் பின் 3/2 பங்கு வந்திருக்கா என்று பார்ப்பார்கள். 3/2 பங்கு வராவிட்டால் உடனடியாக அந்த சிம்னியில் கீழே உள்ள ஸ்டவ், ஸ்பெஷல் ஸ்டவ் ஒன்று வைத்திருப்பார்கள். அந்த ஸ்டவ்விலே போட்டு சில ரசாயனை சேர்த்து எரிப்பார்கள். தேர்வாகவில்லை என்றால் கரும்புகை, தேர்வானால் வெண்புகை. இதுதான் பொதுவான நடைமுறை. ஆனால் இது ஒரு சுவாரஸ்யமான நடைமுறையாக தொடர்ந்து நடைபெற்று வரும். அதே போன்று இவ்வளவு நாட்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்படும் என்ற விதி எல்லாம் அல்ல. ஆனால் குறைந்தபட்சம் 2 வாரங்களுக்குள் தேர்ந்தெடுக்கப்படுவார் என பொதுவாக கூறப்படுகிறது. தற்போது 9 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படுகிறது. அதன் பின் அந்த தேர்வு நடைமுறை என்பது தொடங்கும். அதன் பின் புதிய போப் தேர்ந்தெடுக்கப்படுவார். தற்போது நமக்கு வேட்டிகனிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் என்னவென்றால், போப் பிரான்சிஸ் தன்னுடைய கடைசி ஆசையாக தன்னுடைய சடங்குகளை எல்லாம் பெரிய அளவு நடத்த வேண்டாம், சிறிய அளவில் நடத்தினாலே போதும் என ஒரு வேண்டுகோள் வைத்துள்ளாராம். எனவே அவருடைய சடங்குகளை சிறிய அளவில் நடத்த வேண்டுமா என்பது குறித்து கார்டினல் கூடி முடிவு செய்ய இருக்கிறார்கள். நடத்த வேண்டும் என்பதெல்லாம் தகவலாக பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் வேட்டிகனுடைய கேமிலெங்கோவாக தற்போது இருக்கும், அதாவது தற்காலிக போப்பாக இருக்கும் கார்டினல் கெவின் ஃபெரல் தான் அனைத்து முடிவுகளையும் எடுத்து அறிவிக்கிறார். அதன் பின் அனைத்து நாடுகளிலிருந்தும், உலகின் 80 நாடுகளிலிருந்து, ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அந்த போப் கார்டினல்கள் வருவார்கள். கார்டினல் வந்த பிறகு அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி புதிய போப்பினை தேர்வு செய்யார். உலகில் தற்போது 252 கார்டினல்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் 138 பேர் 138 அவர்கள் 80 வயதுக்கு கீழே உள்ளவர்கள். இந்த 80 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் தான் வாக்களிக்க முடியும். எனவே நான் ஏற்கனவே கூறியது போல வட அமெரிக்காவிலிருந்து 16 பேர், மத்திய அமெரிக்காவிலிருந்து 4 பேர், அதே போன்று ஐரோப்பாவிலிருந்து 54 பேர், தென் அமெரிக்காவிலிருந்து 18 பேர், ஆப்பிரிக்காவிலிருந்து 18, ஆஸ்திரேலியாவான ஓஷேனியாவிலிருந்து 4, ஆசியாவிலிருந்து 24, இந்தியாவிலிருந்து 6 கார்டினல்கள் வாக்களிக்க தகுதியுடையவர்கள். இதிலே 4 பேர் தான் வாக்களிக்கும். 6 பேர் கார்டினலாக இருக்கிறார்கள், ஆனால் 4 பேர் தான் வாக்களிக்க முடியும். அந்த 4 பேரின் பேரும் நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம். கார்டினல் பிலிப்பி நெரி ஃபெரோ, கோவாவை சேர்ந்தவர். கார்டினல் கிளீனிஸ் பேஸ்லிஸ், இவர் கேரளாவை சேர்ந்தவர். கார்டினல் ஆண்டனி பூலோ, இவர் ஒரு தலித் கார்டினல், இவர் தெலுங்கானாவை சேர்ந்தவர். கார்டினல் ஜார்ஜ் ஜேக்கப் குவகாட், இவர் கேரளத்தை சேர்ந்தவர். இந்த 4 பேர் தான் இந்தியாவிலிருந்து ரோமுக்கு சென்று புதிய போப் தேர்வு செய்யும் நடைமுறையிலே பங்கேற்று வாக்களிக்க இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. இந்த தகவல்களை எல்லாம் வேட்டிகன் கேமிலெங்கோவாக இருக்கும் கார்டினல் கெவின் ஃபெரல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். ரகசிய காப்பு உறுதிமொழி எடுத்தவுடன் அந்த அறைக்குள் சென்று அதன் பின் அந்த போப்பை தேர்வு செய்யும் நடைமுறைகள், அந்த வாக்களிப்பு முறை என்பது தொடங்கும். எனவே உலக அளவில் ரகசியமாக ஜனநாயக முறையிலே வாக்களித்து புதிய போப்பினை தேர்வு செய்வார்கள். இவை அனைத்துமே இந்த சென்ட் மார்த்தாஸ் மாளிகையில் தான் நடைபெறும். வெளி உலக தொடர்பு இல்லாமல் நடைபெறும். வெண்புகை வந்தால் மட்டுமே நமக்கு புதிய போப் தேர்ந்தெடுத்து விட்டார் என்ற பிறகு அறிவிப்பு அதிகாரமாக அறிவிக்கப்படும். கரும்புகை வந்தால் தொடர்ந்து நடைபெறும். எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பதும் யாராலும் கணிக்க முடியாது. 3/2 பங்கு 138 பேரிலே 92 வாக்குகளை பெறுபவர் புதிய போப்பாக தேர்வு செய்யப்படுவார் என்பதுதான் நடைமுறை. ஆப்ரஹாம்.